ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே vlog ரொம்ப டிலேவாக வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். மார்ச் 18th இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 32 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகி 33வது வருடம் வந்து தொடங்குது. பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் போயிட்டு இருந்தது. மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாமே முன்னாடியே முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எக்ஸாம்ஸ் அப்போல்லாம் வந்து ஆஃப் டே தான். சரி ஏதாவது அடிஷ்னல் எக்ஸாம் அன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் எக்ஸாமும் அடுத்த நாள் ஜிகேவும் இருந்தது. முன்னாடியே நாங்கள் ஜிகே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டோம். சரி ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பாப்பா வந்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து எப்போ போல் அவுட்டிங் போகலாம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இதே மாதிரி தான் பட்டுக்கோட்டையில் இருக்க பீச்சுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி காலையில் அழைச்சிட்டு போனாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் மைண்ட் மாறிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் திருப்பி ரிட்டர்ன் வந்துவிட்டோம். பாப்பாவுக்கு அன்றைக்கி ஆஃப் டே இருந்தது, சாட்டர்டே அன்றைக்கி லாஸ்ட் இயரு. வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் சரி பஸ் ஏறி நம்ம பட்டுக்கோட்டை போய் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். கடைசியில் நாங்கள் எங்கே போய் எண்டானோன்னா வேளாங்கண்ணி பீச்சுக்கு போயிட்டு எண்டானோம். அங்கே போய்ட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். சண்டே தானே சரி நல்லா ஃப்ரீயாக அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுக்கலான்ட்டு. இந்த வருஷம் வந்து அடுத்த நாள் எக்ஸாம் இருந்தது ஜிகே. அதனால் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டு அன்றைக்கி ரீடிங் அண்ட் ரைட்டிங்கிறதுனால ஆஃப்டர்நூன் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து அந்த பீச்சுக்கு தான் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். மனோரா பீச்சுக்கு போகலான்ட்டு. ஆனால் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுனால ஃபுல் டேன்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட் மினிட். அதுக்கப்புறம் சரி பாப்பா வந்து 3 o'clock தான் வருவாங்க, நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்த்து வச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் பாப்பா அழைச்சிட்டு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு நல்லா கிளம்பி போயிருந்தோம். கரெக்டாக வந்து காலையில் பாப்பா ஸ்கூலில் 8 o'clockலாம் விட்டுட்டு நேராக கிளம்பிட்டோம். இங்கேருந்து வந்து ஒரு 2 hours கிட்ட ட்ராவலிங் டைம் வந்தது. 1.5 மணி நேரம் தான். நாங்கள் பொறுமையாக ஸ்லோ பண்ணி நிறுத்தி போனதுனால 2 hours கிட்ட ஆகிட்டு அங்கே போய்ட்டு பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. அந்த பீச்சில் வந்து அலையே பார்க்க முடியல, அப்படியே அவ்வளோ அமைதியாக இருந்தது. அங்கே வந்து போட்டிங் போகிறதுக்கு வந்து இப்போ ஃபெசிலிட்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து 100 rupees, பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு 50 rupees நினைக்கிறேன். அங்கே வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஒரு போட்டுக்கான ஆள் வந்து சேர்ந்தால் தான் அழைச்சிட்டு போவாங்கன்னு. சண்டேஸில் மட்டும்தான் இங்கெல்லாம் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்கும் போல இருக்குது. மற்ற நேரத்துலலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுவர் பூங்கா, அதுக்கப்புறம் இந்த மனோரா கோட்டையாவது சரி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து 5 ரூபா. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கணும்னா 30 rupees. ஸோ நாங்கள் ஒரு 40 rupees வந்து பே பண்ணிவிட்டு உள்ளே போனோம். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் மாதிரி வரும். அங்கே ஒரு பெரிய குழி இருக்கும். அங்கேயே வந்து ஒரு தூக்கு பாலம் மாதிரி கதவு தான் இருந்திருக்கும் போல இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பாலமாக கட்டியிருக்காங்க. அடுத்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையிற இடத்துல தான் அகலி சுற்றி ஃபுல்லாக அதில் வந்து ஃபுல்லாக குட்டி குட்டி மீன்லாம் வந்து விட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஃபுல்லாக எங்கிட்டு பார்த்தாலும் இந்த கோட்டையில் வந்து குட்டி குட்டி ரூம், ரொம்ப குட்டி, குனிஞ்சு எப்படி போகிறது உள்ள அப்படின்றதே தெரியல. அந்த மாதிரி குட்டி குட்டி ரூமாலாம் இருந்தது. இதெல்லாம் எதுக்காக எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் அப்படின்றதே தெரியல. எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இங்கே பக்கத்துலேயே கடல் இருக்குது அப்படின்றதுனால அந்த காலத்தில் கடல் வழி வணிகத்துக்காக வந்து இந்த கோட்டையில் வந்து அந்த வணிக பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் இந்த கோட்டையை வந்து ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிசைனில் தானே இருக்குது. இப்போ வந்து அந்த கோட்டைக்கு ஆப்போசிட்டில் வந்து லைட் ஹவுஸ் வந்து எப்போ கட்டினது அப்படின்றதுலாம் தெரியல. அது வந்து நல்ல ஒரு மெயின்டெனன்ஸோட சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே வந்து என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்டட் நம்மளுக்கு. இங்கே கோட்டையில் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். அங்கங்கே இது மாதிரி குட்டி குட்டி சறுக்கு படிக்கட்டு மாதிரி இருந்தது. என்னடா அதுன்ட்டு ஏறி பார்ப்போன்னு கடற்கரை ஓடி வந்து பார்த்தா அங்கேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளை வந்து ரசிக்க முடிந்தது. ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பு, இன்னொரு சைடு வந்து போய் பார்த்தோன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம்னா பீச், அதுவும் அந்த லைட் ஹவுஸ், அந்த கீழே இருக்க சிறுவர் பூங்கா, அந்த ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. பாருங்களேன், உட்கார மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் வந்து கட்டியிருக்காங்க. சுற்றி இருந்தது. எதுக்காக எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. இந்த பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு ஆகிறப்போ சொன்னால ஒரு மதில் சுவர், அந்த சுவரே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரூம்ஸாக இருக்கிற மாதிரி தான் ஃபுல்லாக சுற்றி வருது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நிற்கிறது இந்த அகலியை தாண்டி இருக்கக்கூடிய அடுத்த மதில் சுவர் மாதிரி. இந்த சுவருமே ஒரு ரூமாக தான் வந்து கீழே வந்து நல்ல நீல ரூமாக போகுது. அதே மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே படிக்கட்டுக்கு கீழே கூட ஒரு சின்ன ஸ்பேஸை கூட வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஆனால் தனித்தனியாக எல்லாத்துக்கும் வந்து கதவு இல்லை, ஓப்பன் ரூம் மாதிரி தான் இருந்தது. ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதவுகள் இருந்திருக்கலாம். ஏன்னா கருங்கல் சுவர் மாதிரி இருந்தது. கருங்கல் சுவரில் கதவு இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து டேமேஜ் ஆனதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் எடுத்திருப்பாங்கன்ற மாதிரி தோணுது. சுனாமி டைமில் வந்து இந்த கோட்டை வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆப்போசிட்டில் வந்து லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்கள். அங்கேயும் வந்து நம்மளுக்கு அலோடு இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும், நல்லா சுற்றி பார்த்துருக்கலான்னு தோணுச்சு. நாங்கள் வந்து மண்டே அன்னைக்கு போயிருந்தோம். சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லை, உள்ள ஆட்கள் இல்லையே அப்படின்றதே வந்து ஒரு பதட்டம். அப்படியே இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக லவ்வர்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த குட்டி குட்டி ரூமுக்குள்ளே போய் அவங்களுக்கு என்ன வேலைன்னு தெரியல. அதனால் எதுக்குள்ளேயும் டப்புக்குன்னு நம்மளால் நுழைய முடியல. அதனால் எங்கேயுமே நாங்கள் நுழையலை. அவுட்ரு ஸ்ட்ரக்சர் மட்டும் வந்து பார்த்து ரசித்தோம். சரி, சண்டேஸில் ஃபேமிலியோடு எல்லோரும் நிறைய பேர் வரப்போ நம்ம போய் பார்க்கலான்னு. உள்ளே அந்த கோட்டைக்குள்ளே என்ட்ரன்ஸ்லாம் வந்து
பெரிய லெவலில் எதுவும் வந்து கிறுக்கல்லாம் தெரியலை. ஆனால் அந்த ரூம்ஸ் மாதிரி உள்ளெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிட்டோன்னா எங்கிட்ட திரும்பினாலும் பென்சிலில் ஃபுல்லாக கிறுக்கி கிறுக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கீழே வந்து தளத்தில் பார்க்கலான்னு உள்ளே நுழைஞ்சா நிறைய ஜோடிங்க, அங்கே ஃபோட்டோ வீடியோ கூட நம்மளால் எடுக்க முடியாதுன்றனால அப்படியே ரிட்டன் அடித்து வெளியில் வந்துட்டு ஸ்டெப்ஸில் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போயிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளே என்ட்ரானதும் அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கோட்டையோட அடித்தளம். அந்த இடத்த பார்த்தாவே தெரியும், இது வந்து ஹெக்ஸகன் ஷேப்பில் தான் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 2 ஃப்ளோர் வரைக்கும் தான் இப்போதைக்கு அலௌடு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு வழியே தெரியல எப்படி நுழையணுன்னே. ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தது கவனிக்காமல் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அலௌடுன்னு சொன்னாங்களே, நம்ம உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு திருப்பியும் அகெயின் வந்து உள்ளே நுழைஞ்சு ஒரு ரவுண்டு சுற்றி வந்தால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டெப், இப்போ இருக்கிறத விட இன்னொரு குட்டி ஸ்டெப்பாக வந்து உள்ளே போகுது. அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஏறி மேலே போனால் நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி இருந்தது. எங்கிட்டு திரும்பினாலும் ஃபுல்லாக கிறுக்கல்கள் தான். அந்த செவத்துலலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ்அப்லலாம் எடுக்கலை. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம், சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். எங்கே யார் ஜோடியாக உட்காந்துருப்பாங்க என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்றதுனால நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி சரி வீடியோ எடுக்க வேணாம்னு தான் நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தஞ்சாவூரில் இருந்துட்டு நாங்களே இத்தனை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இருந்திருக்கோம். எங்களுக்கு சென்னையிலலாம் ஒரு இடம் கூட பார்க்காம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சுற்றி வந்த ஆட்கள் நாங்கள். இங்கே நம்ம ஊரில் நம்மளுக்கு நியர்பையில் இங்கேருந்து தஞ்சாவூர் வந்து 70 கிலோமீட்டர் வந்தது. இதுதான் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் என்ட்ராகி மேலே ஏறி வந்துட்டோம். இங்கேருந்து வியூ பாருங்கள், இங்கேயும் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த பீச் வியூ தெரியுது, லைட் ஹவுஸ், அப்புறம் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் அதெல்லாம் இங்கேருந்து பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு வந்திருக்கனால இவ்வளோ கிளியராக தெரியுது. கீழேருந்து பார்த்தப்ப அந்த பீச்லாம் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல. அப்போ இது செகண்ட் ஃப்ளோர் தான், இன்னும் மேலே மேலே போக போக எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இது வந்து ஒரு லைட் ஹவுஸாக தான் இருந்திருக்கணும் அந்த காலத்தில். இதை வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து சரபோஜி மன்னர் கட்டினார்ன்றனால அவங்களோட அந்த வெளிநாட்டு ஸ்ட்ரக்சர் அதுதான் இதில் வந்து நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து இந்த அடுத்து செகண்ட் ஃப்ளோர் தாண்டி தேர்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இதில் ஏறி போயிட்டோன்னா நம்ம இந்த சின்னோண்டு கேப் தான், இது வழியாக தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். சேஃப்டி ரீசன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அங்கே மேலே மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஏதாவது நடந்துகிட்ருக்கா என்னன்னு தெரியல. அதுக்கு மேலே போக போக இதே மாதிரி இருந்து ஃபுல் ஓப்பன்லாம் இருந்து மேலே வரைக்கும் போய் பார்க்குற மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. 8 ஃப்ளோர்ஸ் மொத்தம், நம்ம ஒரு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்கன்றனால அது வரைக்கும் பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு பக்கத்தில் சிறுவர் பூங்காலெல்லாம் கூட்டமே இல்லை. நாங்கள் போயிருந்த டைம் மார்னிங் நல்ல ஒரு வெயில், அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி எப்படியாவது இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பீச்சில் கால் வைக்காமல் போயிடக்கூடாது அப்படின்றதுனால இங்கே வந்து நம்ம இறங்கி பார்க்குற மாதிரிலாம் இல்லை, அலையே கிடையாது, ரொம்ப அழுக்காக இருந்தது மனோரால். அதனால் அங்கேருந்து நேராக எடுத்து புதுப்பட்டினம், அங்கேருந்து நியர்பை தான், ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, அதுக்குள்ளேயே நம்ம இங்கே வந்து ரீச் ஆகிடலாம். புதுப்பட்டினம் போய் பார்த்தப்போ இங்கே கடைகள்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் விசாரித்தப்போ வந்து சண்டேஸில் தான் வந்து மக்கள்லாம் வருவாங்க கூட்டமாக, மற்ற நேரம் வந்து கூட்டமே இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்கலாம் போங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் உள்ளே இது வரைக்கும் வந்துவிட்டோம், இதை தாண்டி எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. ஏன்னா சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லை. வரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் வண்டியில் கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் ஜென்ஸ். இந்த சைடு வந்து பார்த்தா நிறைய ஆட்கள் வந்து நிற்கிறாங்க, எல்லாருமே ஜென்ஸாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. நம்மளுக்கு சரி ஒரு சேஃப்டி கிடையாது, நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் அதோடய ரிட்டன் கிளம்பிட்டோம். அந்த இடத்துல அதுக்குள்ளே நுழையில. சண்டேஸில் கண்டிப்பாக ஆள் நடமாட்டம் இருக்கும். நாங்கள் எவ்வளோ குப்பைகள் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலலாம், கடைகள் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நேற்று வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ண அந்த வேஸ்டேஜஸ்லாம் இங்கே வந்து கிடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து சண்டேல நாங்கள் வந்து பார்க்கலாம், பாப்பாவே அழைச்சிட்டு வரலாம், நம்ம மட்டும் தனியாக போயினா குழந்தைய இருக்கிறப்ப குழந்தைய விட்டுட்டு போகிறதே நம்மளுக்கு ஒரு வருத்தமாக தான் இருந்தது. போகிற வழி ஃபுல்லாக பாப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் சரி சண்டே அகெயின் வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். அங்கேருந்து சேதுவா சமுத்திரம்னு நினைக்கிறேன் அந்த இடம் பேர். அடுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா போனீங்கன்னா மீன், அந்த கருவாடு அதெல்லாம் வந்து வாங்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகலை, இங்கேருந்து பீச் பார்க்க முடியுமான்னு கேட்டதுனால இங்கே வந்து உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னாங்க. இங்கே ஒரு துறைமுகம் மாதிரி இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து போய் பார்த்துருந்தோம். எப்படியும் அவ்வளோ இதெல்லாம் அந்த கடலோரத்தில் வந்து தேங்குகிற கழிவுகள் தான். என்ன எதுக்காக இதை வந்து இப்படி பரப்பி வச்சு என்ன ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னே தெரில. ஒரு சைடு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் வந்து ஒரு நீட்டமாக ஒரு பாலம் மாதிரி வருது, அதில் போய் பார்த்தா கப்பல்லாம் வந்து நிற்கிறா, ஒரு துறைமுகம் மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியும். அங்கே அது வரைக்கும் போகலை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடை மாதிரி கட்டியிருந்தாங்க, அங்கேருந்தே நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த பீச் வியூ, அந்த கார்னர்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு. அந்த மேடை எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மீனெலாம் வந்து உலர்த்துற இடம், அதாவது கருவாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஐயா நின்று மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரப்பி விட்டுட்டு அதை திருப்பி விடுறதுக்காக ஒரு குச்சி வச்சுக்கிட்டு அது மாதிரி அந்த ஒர்க் தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நெத்திலி கருவாடு மட்டும் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, மற்றது எல்லாமே ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நெத்திலி கருவாடு என்ன ரேட் அப்படிங்கிறப்போ 1 கிலோ வந்து 300 ரூபானாங்க. கொஞ்சம் பொடியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் வாங்கலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே பரவாயில்ல, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்ம கடைகளில் வாங்குறத விட குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 1 kg வந்து வாங்கியிருந்தோம். இதெல்லாம் நாட்டாது
விற்பாங்களாம்மா இங்கே விற்பாங்களா அது எவ்வளோ காலு இது எத்தனை எவ்வளவு வாங்கலாமா நல்லா இருக்கா கொஞ்சம் பெருசாக இருக்கு வேணாம் வேணாங்க சும்மா நான் மீன் தான் வாங்க மீன் தான் இல்லை இதுனா போட்டா இது ரெடி பண்ணுறாங்களா மண்ணா மிஷினா அது ஓகே ஓகே அப்போ கொண்டு போயிருந்தது ஃபுல்லாக அங்கிட்டு மேடு தான் அங்கிட்டு ஃபுல்லாக அந்த முட்டை தோடு தெரியுது அதெல்லாம் எந்த ஏரியாயா மீண்டும் போட்லாம் மீன்லாம் பிடிப்பாங்களா இதோட போயிடலாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க போகலாம். மனோரா கோட்டையிலேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடு எடுத்தால் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே புதுப்பட்டினம் பீச் வந்து போயிடலாம். சண்டேஸில் வந்தால் அந்த கோட்டையை பார்த்துட்டு அப்படியே குழந்தைங்கள அங்கே பார்க்கில் விளையாட விட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு புதுப்பட்டினத்துக்கு போயிடலாம். இல்லை நீங்கள் அங்கே வந்து போட்டில் வந்து நீங்கள் உள்ள சவாரி போகிறீங்க அப்படின்னா போட்டிங் வந்து போய் என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் சண்டேஸில் தான் வந்து ஆட்கள் சேருவாங்க, என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து அங்கேருந்து ரிட்டன் வந்து நாங்கள் இப்போ சேதுவா சமுத்திரம் போயிருந்தோம். அது வந்து திருப்பி மனாராவே ரீச் ஆகி அங்கேருந்து லெஃப்ட் எடுத்திருந்தோம். அங்கேருந்து அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸில் வந்து போகிற மாதிரி இருந்தது. அங்கே வந்து அதையும் தாண்டி இன்னும் போனோன்னா இதே மாதிரி அடுத்தடுத்த கரைகள் பார்க்கலாம். அங்கே வந்து மார்க்கெட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகலை. சரி டிலே ஆகிட்டு மணி 11:30 ஆகிட்டுன்ட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். ரிட்டன் வரப்போ வந்து பட்டுக்கோட்டையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போகிறப்பே பார்த்துட்டு போயிருந்தோம். அருவாள் மனைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி நல்லா இங்கே நம்மளும் அருவாள் ஒன்று வாங்குகிற ஐடியாவில் இருந்ததுனால சரி வாங்குவோன்னு சொல்லிட்டு ஒரு அருவா மட்டும் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நேராக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பாப்பா வந்து ஆஃப்டர்நூன் தானே அழைக்கணும், இடையில கொஞ்சம் டைம் இருந்தது. அந்த டைமில் சரி நம்ம கருவாடை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பொடியாக இருந்ததுனால நான் ஒரு ஆஃப் அன்னைக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேலன்ஸ் இருக்கிறத க்ளீன் பண்ணி எடுத்திருந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுட்டு எடுத்துகிட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1 இயர் வரைக்கும் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து அவ்வளோ நாள்லாம் இருக்காது. ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்குள்ளே காலி பண்ணிடுவேன். எனக்கு வந்து கருவாடு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நெத்திலின்றது வந்து என்னோடய ஃபேவரெட்டு. நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி போகிறப்ப வந்து மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் பெரிய நெத்திலியாக பார்த்து இன்னும் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அத்தைக்கும் இங்கே அம்மா வீட்டுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான். ஏன்னா அங்கெல்லாம் வந்து ரேட்டு கம்மி. இங்கே வந்து 100 கருவாடு 100 ரூபான்றாங்க. இல்லை இந்த மாதிரி பொடியாக இருக்கிறதுலாம் வந்து 80 ரூபா 70 ரூபா அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க 100 கருவாடு. 1 கிலோ வந்து கண்டிப்பாக 600 700 ரூபா கிட்ட தொட்டுருது. அமேசான்லேருந்து ஒரு 5 டிஷர்ட் வந்து ஹஸ்பண்ட்காக நான் எடுத்திருந்தேன். ஒரே டிசைன், கலர்ஸ் மட்டும் வேறு. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து வியர் பண்ணுவாங்க, காலர்டு நெக்கோட ப்ளைனாக இருக்கிற மாதிரி டிஷர்ட்ஸு. நான் வந்து ஆசைப்பட்டு ஒன்று மட்டும் ரவுண்ட் நெக் எடுத்து கொடுக்குறேன், போட்டு காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்திருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவங்க போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம். இப்போ வந்து சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க, போகிறதே இல்லை. சரி அதனால் அது ஒன்று எடுப்போம். 4 இது வந்து அவங்க எப்போவும் விரும்புகிற மாதிரி 4 கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து டிஷர்ட்ஸ் வந்து மேக்ஸ் பிராண்டில் தான் இது எல்லாமே எடுத்திருந்தேன். இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ்க்கே தான் வாங்கியிருந்தேன். 449 அப்புறம் 399 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருந்தது. அந்த ரவுண்ட் நெக் டிஷர்ட் மட்டும் 199க்கு வந்து வாங்கியிருந்தேன். பர்பிள் கலர், அப்புறம் க்ரே, அப்புறம் சீ க்ரீன், ப்ளூ, இந்த 4 கலர் காம்போ எடுத்திருந்தேன். மெயின் கலர் வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து வந்துடும். அந்த பைப்பிங் மாதிரி நம்மளுக்கு ஹேண்ட்லையும் கொடுத்துருப்பாங்கள்ல, நெக்லையும், அது மட்டும் வந்து அப்படியே ஒரு அட்ராக்டிவாக இன்னொரு கலர். இப்போ சீ க்ரீன்னா ப்ளூவில் இருந்தது. இப்போ அடுத்து ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, க்ரேனா பிளாக், அந்த மாதிரி ஒரு கலர் காம்போ வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லா டிஷர்ட்ஸுமே வந்து சைஸ் வந்து XXL வந்து எடுத்திருந்தேன். அடுத்து எனக்கு வந்து ஒரு ஸ்லிப்பர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து இதுக்கு முன்னாடியே இதே சேம் ஸ்லிப்பர் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 499க்கு வந்து நார்மலாக அதோட ப்ரைஸ் காட்டும். ஆஃபர் வர டைமில் மட்டும் 449 காட்டும். அந்த டைமில் வந்து வாங்கணும். நானும் இந்த மாதிரி ஆஃபர் வர டைமில் தான் பார்த்து ஆர்டர் போட்டிருந்தேன்.
டிஷர்ட்ஸ்லேயுமே ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 449 499 போட்டிருக்காங்களா, அதெல்லாம் சில நேரம் 399 கிடைக்கும். அதனால் செக் பண்ணிவிட்டு ஆஃபர் இருக்க டைமில் வந்து வாங்கிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஈவினிங் வந்து பாப்பாவை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நேட்டிவ்க்கு தான் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து இப்போ செங்கல் வந்து அறுத்துட்ருக்காங்க. குழந்தைங்கள்லாம் முன்னாடி வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 6:30 மணிக்கிட்ட தான் ரிட்டன் வந்து கிளம்புனோம். வர வழியில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மயில், எண்ணி பாருமா அப்படின்னு ஒரு 20 30 மைல் கிட்டையாவது இருந்திருக்கும். அங்கங்கே அவ்வளோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்ட மாதிரி. ஏன்னா எப்போவுமே அங்கங்கே பார்ப்போம் 2 3 நிற்கும், அங்கிட்டு ஒரு 4 நிற்கிதுன்னா தனித்தனியாக நிற்கும். இந்த மாதிரி சேர்ந்து எல்லாம் ஒரே இடத்துல ஒரு மீட்டிங் போட்ட மாதிரிலாம் நின்று நாங்கள் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி வந்து அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நின்று அதை தான் ரசிச்சிட்டு இருந்தோம். டின்னருக்கு வந்து சிம்பிளாக வந்து நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு அந்த நாள் வந்து முடிஞ்சுது. இதோட இந்த vlog எண்ட் ஆகுது. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.